அனைவருக்கும் அன்பு கலந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனித போராளியின் புரட்சி பயணம். ஹிஜ்ரத் நடந்த நாள் 24/9 கிபி 622 வருடம். மறக்க முடியாத மாலை நேரம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவன் மக்காவை விட்டு யாத்ரிப் என்னும் அடுத்த நகருக்கு போய்விடுமாறு ஆணையிடுகிறான். யாத்ரிப் மக்காவிலிருந்து 200 மைல் தொலைவில் இருக்கிறது, இன்றைய மதீனா. அன்று அவர்கள் புறப்படாவிடில் மக்காவில் உள்ள உமையாவின் பேரன் அபூ சுபியானால் அன்னலாரின் மேனிக்கு ஆபத்து ஏற்படும். அதனால் அடைக்கலம் தேடி அனாதை போல் ஆண்டவனின் தூதர் அருகே உள்ள யாத்ரிப்புக்கு போக வேண்டியதாயிற்று. நபிப்பட்டம் நுபுவத் பெற்று 10 ஆண்டுகளுக்கு மேலாக அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரக்க அரபிகளிடம் அல்லல்கள் 1000 அடைந்து ஆறா துயரில் ஆண்டவன் நெறியினை கடைபிடித்தார்கள். 24/9/622 இஸ்லாமிய சரித்திரத்தில் முதலாண்டு தொடக்கம். 24/9/622 ஆண்டு வரை மக்காவில் இருந்த முஸ்லிம்கள் 120 பேருக்கும் குறைவே. அதிலும் பகிரங்கமாக தன்னை முஸ்லிம் என்று சொல்லி பல இன்னல்களுக்கு ஆளானவர்கள் 10 பேர்கள்தான். இந்த 10 பேர்களில் அன்றைய தினம் சில பேர்கள்தான் மக்காவில் இருந்தனர். அவர்களில் முக்கியமானவர்கள் ஹஸ்ரத் ஜனாபே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹஸ்ரத் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹஸ்ரத் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹஸ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹஸ்ரத் ஜாபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹஸ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இவர்களில் ஹஸ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹஸ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹஸ்ரத் ஜாபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் நமது நபிகளாரின் தந்தையோடு தோன்றிய முறையில் பெரியப்பாக்கள் ஆவார்கள். ஆக இவர்கள்தான் அன்று இஸ்லாம் என்னும் மாபெரும் மரம் சிறு தளிராய் கொடியாய் இருந்தபோது அதை இரக்கமற்ற அரபு அரக்கர்களிடமிருந்து காப்பாற்ற துணையாயிருந்த தூய தூண்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாணயமானவர்கள். ஆதலால் சிலர் தங்களுடைய பொருட்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தந்து பாதுகாப்பாக வைத்திருந்தனர். அவர்கள் கேட்கும்போது அதை திருப்பித் தருவார்கள். அதனால் அவரை அல்லமீன் நம்பிக்கைக்குரியவர் என்றே அழைக்கப்பட்டு வந்தார்கள். இப்படிப்பட்ட பல பொருட்கள் அல்லமீனிடம் இருக்கும்போது அவைகளை பட்டுவாடா செய்துவிட்டு வெளியேற அன்னலாருக்கு அவகாசம் இல்லை. அதே சமயம் அவைகளை எடுத்து போவதும் முறையாகப்படவில்லை. அங்கேயே போட்டுவிட்டு போகவும் மனமில்லை. தனது அல்லமீன் என்ற பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தவும் மனமில்லை. எனவே தனது மான பிரச்சனையை தனது சிறிய தந்தையின் மகன் ஹஸ்ரத் அலி அவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு அலி அவர்களை அவசரமாய் அழைத்து, அலியே, ஆண்டவனின் ஆணைப்படி நான் அருகில் உள்ள யாத்ரீப்புக்கு குடியேறுகிறேன். ஆனால் பொறுப்புள்ள சில வேலைகள் மக்காவில் உள்ளது. பலருடைய பொருட்கள் என்னுடைய பாதுகாப்பில் உள்ளது. அவைகளை அவரவரிடம் உரியவரிடம் சேர்ப்பித்து விடு. எனது அல்லமீன் எனும் பெயரை கடந்த 52 ஆண்டு காலமாக களங்கமின்றி காப்பாற்றி வந்தேன். அந்த பெயரை நான் இழந்து விடாதபடி நீ கடமைகளை நிறைவேற்று அலியே. இந்த நேரத்தில் உன்னை விட உயர்ந்த உன்னதமான நபர் யாரும் இல்லை. இது என் மான பிரச்சனை. அதனால் என் சகோதரனே, உன்னிடம் இந்த வேலையை ஒப்படைக்கிறேன். நான் ஆருயிர் நண்பர் அபூபக்கருடன் யாத்ரீப்புக்கு புறப்படுகிறேன். நீ என் கடமைகளை எனக்காக ஆற்றிவிட்டு அங்கு வந்து சேர். என்னை கொள்வதற்காக அபூ சுபியானின் ஆட்கள் வருவர். அவர்களுக்கு விடியும் வரை நான் வெளியேறிய செய்தி தெரிய வேண்டாம். என் பச்சை போர்வையை போர்த்தி என்னை போல் நீ நீட்டி படுத்துக்கொள். அவர்கள் நான் தான் என்று எண்ணி இங்கேயே இரவு முழுவதும் இருக்கட்டும். காலைதான் உன்னை கொல்ல எண்ணுவர். அதுவரை என்னை போல் நீ என் இடத்தில் படுத்துக்கொள். விடிய காலைதான் அவர்கள் கொல்ல முனைவர். அதற்குள் நான் ஊர் எல்லையினை கடந்து விடுவேன். இறைவன் உன்னை காப்பாற்றுவான் என்று கூறிவிட்டு புறப்பட்டார்கள். கடினமான நேரம். ஆனாலும் கடமையினை மறக்காது செய்தார் அன்பு சகோதரன் அலி. அதுதான் ஹிஜ்ரத் ஆண்டு 24/9/622 ஹிஜ்ரி முதலாண்டு துவங்கியது. முதல் இஸ்லாமியரின் ஈடு இணையற்ற சரித்திரம் அன்று முதல் ஒரு சோக தினத்தில் ஆரம்பமானது. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவசர அவசரமாய் ஆத்ம நண்பர் அபூபக்கர் வீட்டை அடைந்தார்கள். விஷயத்தை விளக்கினார்கள். இனிமேல் மக்காவில் இருந்தால் தன் உயிர் உடலோடு இருக்காது என்று உடனே யாத்ரீப்புக்கு போவதற்கான ஏற்பாட்டை செய்யுமாறு உரைத்தார்கள். ஆளுக்கு ஒரு ஒட்டகத்தில் ஏறி அர்த்த ராத்திரியில் அமைதியாய் புறப்பட்டனர். ஆத்தும நண்பரும் அவருடைய அண்ணல் நபிகளும். அதுதான் ஆரம்பத்தில் இஸ்லாமியரின் நிலை. கடுமையான பாலைவன புயல், அத்துடன் பனியும் குளிருமாக, பசியும் பட்டினியுமாக படாது பாடுகள் பட்டு மேடுகள் பல ஏறி காடுகள் பல கடந்து தன்னந்தனியவர்களாய் ஒளிந்தும் திரிந்தும் ஓய்வுறக்கமின்றி குடிக்கக்கூட தண்ணீரின்றி அலைந்து திரிந்தார்கள் இஸ்லாமிய மாவீரர்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களது நண்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் தாங்கிய ஒட்டகமானது யாத்ரீப் நகர எல்லையினை அடைந்தது. முன்கூட்டியே செய்தி அறிந்த மதீனத்து மக்களும் கிறிஸ்துவர்களும் யூதர்களுமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்க நகர எல்லையில் காத்திருந்தனர். இருவரையும் கண்ட யாத்ரீப் மக்கள் மனமாற மகிழ்ச்சி ஆரவார குரல்களை எழுப்பிய வண்ணம் மாணவிநாதரே வருக வருக என்று கூவி குதூகலித்தனர். அனாதையாய் அடிபட்டு அவதிப்பட்டு அல்லலுற்று ஆறா துயரில் அடுத்த நாட்டு எல்லையினை அடைந்த அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் ஆறுதலுற்று ஆனந்த கண்ணீர் பொழிந்தது. ஆண்டவனிடம் நன்றியினை அடி உள்ளம் செலுத்திற்று. ஆண்களும் பெண்களும் யூதர்களும் கிறிஸ்துவர்களும் முண்டி அடித்துக்கொண்டு முட்டி மோதி முட்டிகளை உடைத்துக்கொண்டு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகம் காண ஆவலுடன் கூடி அன்போடு அழைத்து அரவணைத்து ஆறத் தழுவிய நாள்தான் உலக ஏடுகளில் இஸ்லாமியர்களின் உன்னத தினமாக கூறப்பட்டு வருகிறது. ஆம், நம்முடைய உயிரினும் மேலான உத்தம நபியை, கருணை கடலை, அன்பின் ஊற்றை உமையாக்கள் அடித்து துன்புறுத்தி அல்லல் பல கொடுத்து அங்கிருந்து விரட்டிவிட்டனர். அப்படியும் அகதியாய் அபலையாய் அனாதையாய் அலறி துடித்து அரும்பாடுபட்டு ஆண்டவன் தந்த அற்புத இஸ்லாத்தை அகத்திலே தாங்கிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அயர்ந்த அலுப்புடன் அடுத்த ஊர் எல்லையில் அடியெடுத்து வைத்தார்கள். அதுதான் இஸ்லாமியர்களின் ஆரம்ப நிலை, அகதி நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கண்ணியமிக்க காத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பும் ஆதரவும் நல்கி ஆணித்தரமாக ஆன்ம சுத்தியாக ஆவிகளையும் அர்ப்பணித்தவர்களாக ஆங்காங்கே கூடி ஆர்ப்பாட்டமாக வரவேற்ற நாள் முஸ்லிம்கள் சரித்திரத்தில் மகத்துவம் வாய்ந்த நாள், மறக்கக்கூடாத நாள். 24/9/622 அன்று ஆரம்பித்த இஸ்லாமியரின் ஈடு இணையற்ற நாள். யாத்ரீப் நகர எல்லையினை தனது தொல்லைகளின் எல்லையாக ஏற்று அதே இடத்தில்தான் இஸ்லாத்தின் ஈடு இணைகளற்ற அடிக்கல், இஸ்லாமிய மைல்கற்கள் விதைக்கப்பட்டது. அதை யாரும் அசைக்க முடியாதபடி இன்று வரை 1432 ஆண்டுகளாக அமைந்துவிட்ட நாள். மாணவிக்கு மகுடம் சூட்டிய நாள், 1ஆம் ஹிஜ்ரி ஆண்டு துவங்கிய நாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரவேற்பு விழா கொடுத்து வரவேற்று உபசரித்து கொண்டிருந்த போது ஒரு பெரியவர் எழுந்து, யா ரசூலல்லாஹ், ஈடு இணையற்ற உங்கள் வரவை நாங்கள் பெரும் பாக்கியமாக கருதுகிறோம். எங்கள் தாய் தந்தையர் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். ஆனால் நீங்கள் உங்கள் ஊரார் நல்லபடி தெரிந்து தங்கள் தவறுகளை திருத்தி மீண்டும் அழைத்தால் எங்களை அனாதையாக்கிவிட்டு மீண்டும் மக்கா போய் விடுவீர்களா என்றார். அதற்கு மாணவி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் மையத்து கூட அங்கு போகாது என்று வாயால் சொன்ன அவர்களது வார்த்தை இன்று வரை உண்மையாயிற்று. இந்த பதிலினை கேட்ட மதீனத்து மக்கள் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று பலமுறை கூவினர். அதன்பின், யா ரசூலல்லாஹ், கிடைத்தற்கரிய உங்கள் நட்பு எங்கள் பாக்கியம். நீங்கள்தான் எங்களின் வழிகாட்டி, இமாம், தலைவர், எல்லாமே இனிமேல் நீங்கள்தான். இது இனிமேல் உங்கள் ஊர். இனி இது யாத்ரீப் அல்ல, மதீனா, 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 நபிகளின் ஊர், நபிகளின் கால்பட்ட ஊர் என பலமுறை கூவினர். அப்பேறு நிலை பெற்றது. யாத்ரீப் மதீனாவாக மாறியது. 1432 ஆண்டுகளுக்கு முன் இட்ட முழக்கம் இன்னும் எதிரொலிக்கிறது. இனிமேலும் எதிரொலிக்கும், இனி என்றுமே எதிரொலிக்கும். அதன்பின், யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஆணையிடுங்கள், நாங்கள் அதன்படி நடக்கிறோம். எங்கள் ஊர், உற்றார் உறவினர், உடைமைகள், உடன்பிறப்பு, உழைப்பு, உயிர் துறப்பு, உணர்ச்சி எல்லாமே இனி எங்களுடையது அல்ல, உங்களுடையது என்று ஆண் பெண் இருபாலரும் உணர்ச்சியின் உச்சத்தில் உளமாற கூறி தங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆறத் தழுவி அர்ப்பணித்தனர்.
அதனால் அம்மக்கள் வென்றனர், சரித்திரத்தில் நின்றனர். நாட்கள் நல்ல முறையில் நல்வழி நடக்க ஆரம்பித்தன. இஸ்லாம் என்னும் பச்சிலம் குழந்தை தவழ்ந்து நடந்து, தள்ளாடி வீழ்ந்து, தளர்ந்து சோர்ந்து தாவி நடந்தது. இனி நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்தது. மதினத்து வீதியிலே மார்பு நிமிர்ந்து மரியாதைகளுடன், மானத்துடன், புது புது மாற்றத்துடன் மாவீரனாக மார்தட்டி வாழ ஆரம்பித்தது. எங்கு நோக்கினும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாபெரும் வரவேற்பும் மனம் குளிர்ந்த வரவேற்பும். காலங்கள் காட்டிய பாதையில் காராளன் அல்லாஹுவின் கரும வீரர் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலங்காமல் கலையாமல் கண்டபடி திரியாமல் கடமைகள் ஆற்றினார்கள், கனிவுடன் பேசினார்கள், கண்டோரை கௌரவித்தார்கள், கடமைகளை ஆற்றிட கர்மநெறிகள் தந்தார்கள், கண்ணிய நெறி வகுத்தார்கள், அதிலே கடைசி வரை வாழ்ந்தார்கள். கடுகளவும் கடமை தவறாது காலமறிந்து கருத்தறிந்து கடமையாற்றினார்கள். நாட்கள் நகர நகர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொறுப்பும் வளர்ந்தன. மக்காவில் உள்ள முஸ்லிம்கள் விரட்டி அடிக்கப்பட்டனர். ஒருவர் பின் ஒருவராக மதீனாவுக்குள் வர ஆரம்பித்தனர். அகதிகளான அவர்களை காப்பது அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடமையாயிற்று. எத்தனை பேர்களை ஏழையான அவர்களால் பாதுகாக்க முடியும்? மதீனாவில் தனக்கு ஆதரவாய் உள்ள சில மதீனா வாசிகளை அணுகி தன் பொருட்டு தனது மக்கா வாசிகளை விருந்தினராக ஏற்றுக்கொள்ளுமாறு கூறி வேண்டினார்கள். இதை கேட்டவுடன் மதீனத்து மக்கள் மனதார மகிழ்வுடன் மக்கா அகதிகளுக்கு ஆதரவு நல்கினர். அது மட்டுமா, ஆதரவாளர்களான அன்சாரிகள் என்று சொல்லப்படும் மதீனத்து மக்களை எந்த சரித்திரத்திலும் காண முடியாது. உலகில் எந்த மூலையிலும் இப்படி ஒரு மக்களை காணவே முடியாதபடி தங்களின் சேவைகளை செய்தனர். ஆம், 2 வீடுகளை கொண்ட மதீனாவாசி ஒரு வீட்டை மக்கா அகதிகளுக்கு தந்தனர். தோட்டத்திலே பாதியை பகிர்ந்தளித்தனர். உண்ணுகிற உணவிலும் பாதி, உடைகளிலும் பாதி, உறைவிடத்திலும் பாதியை பகிர்ந்து உளமாற தந்து உபசரித்த உத்தமர்கள், உன்னதர்கள், உயர்ந்த உள்ளத்தினர். ஆதரித்த மக்கள் அன்சாரிகள் ஆயினர். ஆதரவு பெற்ற மக்கள் மக்காவை துறந்த அகதிகள், இருந்து ஓடி வந்த அகதிகள் முஹாஜிரீன்கள் ஆனார்கள். அது மட்டுமா, 2 மனைவிகளை உடையவர்கள் ஒரு மனைவியின் பந்தத்தை விடுத்து மக்கத்து அகதிகளுக்கு மனதார மனமுடித்து மனமுவந்து கொடுத்து மகிழ்வு கொண்ட மதீனத்து மாபெரும் மக்களை மனதார உளமாற உலகம் உள்ளவரை வாழ்த்த கடமைப்பட்டுள்ளோம். மாணவியின் மார்க்க நெறி காக்க மகத்தான காரியம் செய்திட்ட மாபெரும் மதீனத்து மக்களை எந்த சரித்திரத்திலும் சந்திக்கவே முடியாது, இயலாது. மாணவியை ஆதரித்த மதீனா என்பதை விட தங்களின் ஆவியையே அர்ப்பணித்த மதீனா என்றால் கூட மிகையாகாது. அம்மக்கள் ஆதரவை மட்டுமா தந்தனர்? ஆஸ்தி, ஆவி, ஆயுள், அன்பு மனைவி, அளப்பரிய நிலம், அகம் அத்தனையையும் மிக ஆனந்தமாக அடிக்கடி தந்து மக்காவிலே ஒளிந்து பயந்து வாழ்ந்த முஸ்லிம்களை மதீனாவிலே தலைநிமிர்ந்து வாழ வகை செய்த வள்ளல்கள். அவர்களை வாயார வானுயர வாழ்த்த வாழ்நாளெல்லாம் கடமைப்பட்டுள்ளோம். இதில் மதீனாவிலே மனதார ஆதரவு தந்தவர்கள் அன்சாரிகள் ஆயினர். மக்காவில் இருந்து மதீனாவுக்குள் ஓடி வந்தவர்கள் ஆதரவாளர்களின் அன்பை உபசரிப்பை பெற்றவர்கள் முஹாஜிரீன்கள் என்னும் அகதிகள் ஆவார்கள். அகவாழ்வும் புறவாழ்வுமாக கலந்த ஒரு ஆன்மீக நெறியே இஸ்லாம். எனவே அகவாழ்வுக்கு ஒரு ஆண்டவனையும் புறவாழ்வுக்கு ஒரு அரசாங்கத்தையும் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்மாணித்தார்கள். அந்த நிர்மாணம் இன்று வரை நிலையான ஒரு ஆன்மீகமாகவும் அரசாட்சியாகவும் விளங்கி வருகிறது என்று உலக சரித்திர வரலாற்று ஆசிரியர்கள் அனைவரும் அறிவார்கள். இஸ்லாம் வளர்ந்த விதமும் இஸ்லாத்தை வளர்த்த விதமும் வருங்கால வாரிசுகள் தெரிந்து தேறி தங்களையும் ஒரு தியாக வாழ்வுக்கு தயார்படுத்தவே புனித போராளியின் புரட்சி பயணத்தை தந்துள்ளேன். இப்படிக்கு இஸ்லாமிய ஊழியன் பழனி பாபா. இதை வாசித்தளித்தவர் ஒய் அஹ்மது பஷீர். அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் இறைவனுக்கே சொந்தம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.